பிரைஸ் த லார்ட். எல்லாரும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கீங்களா? நானும் கர்த்தருக்குள்ள ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். இன்று நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வசனம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். நாம் தவறுகளை செய்து அதற்காக அடிக்கப்படும் போது பொறுமையோடு இருந்தால் அதனால் என்ன பலனுண்டு? தவறு செய்யாமல் நன்மை செய்து அதற்காக அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும் என்பதை நாம் வேதத்தின் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது. நன்மை செய்து அனுபவிப்பது தேவனுக்கு உகந்ததாய் காணப்படுகிறது. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நாமும் அவரை போல வாழ வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாயிருக்கிறது. தேவன் அநேக அற்புதங்களை ஜனங்கள் மத்தியில் செய்தார். ஆனால் அவருக்கு கடைசியாக கிடைத்தது சிலுவை பாடுகள் மட்டுமே. ஆனாலும் அந்த பாடுகளை தேவன் பொறுமையோடே சகித்தார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது: இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். அவரை போல நம்மால் இயன்ற மட்டும் பிறருக்கு நன்மை செய்து இயேசு கிறிஸ்துவை போல் வாழ்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.